அப்பாவோட இருக்க அந்த பாண்டிங் ஆக்சுவலா அப்பா தவறிட்டாரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி. அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். நீங்களும் இதையே வாங்குங்க. நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். ஒரு ஆக்டர் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமே இன்னுமே அந்த ரியாலிட்டி ஷோ போய் பண்றது, இப்போ உங்களுக்கே அது யாராவது சொல்லுவாங்களே ஏன் அதை போய் பண்றீங்க? நிறைய பேர் சொல்றாங்க. அது ஒரு மாதிரி ஒரு தாத்தா அவருக்கு 93 வயசு என்னமோ படிக்கட்டு ஏற முடியல. அவர் மேலே வந்து என்கிட்ட உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், குக்குத்து கோமால் நீ அரட்டச்சும் பல்லே தாத்தாக்கல்ல. இவங்களுக்காக வேற நான் என்ன பண்ண முடியும்? என்ன யாரும் என்ன சொல்கிறேன், இவன் நான் சினிமாவுக்கு போகிறேன், இங்கே போயிட்டு மறுபடியும் சேனல் எனக்கு அது தேவையில்லை. அந்த மக்கள் ரசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னா வருஷம் அந்த குக்குத்து கோமாளி மட்டும் வெயிட் பண்ணி பண்ணுவேன். பாப்பா ஸ்கூல் பேக் மாட்டிட்டு போவாங்க, டீச்சர் கேட்டதா சொல்லணும்னே அப்போ ஒரு சவுண்ட் வரும், அப்போ கூட டீச்சர் தான் அப்படின்ட்டு. அதெல்லாம் எப்படி ஜாலியாக எடுத்துக்கிறாங்களா வீட்டில்? என்னை ஃபுல்லாக நம்புவாங்க எங்கள் வீட்டில். புகழ் எங்கே போனாலும் அவர் எனக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், எனக்கும் அவங்க மட்டும் தான் தெரியும். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ள எந்த ஈகோவோ எந்த இதுவோ பிரச்சனை கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறாரு. ஈவன் ஷபானா அவங்கள சொல்கிறதா இருக்கட்டும், குரேஷி அவர் சொல்கிறதா இருக்கட்டும். சபுலாம் எனக்கு கிடைச்சதெல்லாம் பெரிய. நானே ஒரு ½ hour பேசினா கூட பென்சி வந்து யார் அப்படின்னா சபு தாண்டி அப்படின்னா சரிங்க போகிறேன். அங்கே ஆரியனும் அதே மாதிரி தான் பேசி நாங்கள் பேசினா கூட யார் புக்ஸ் கூட பேசிட்டு இருக்கேன், அச்சுட்டு பேசிட்டு இருக்கேன், அச்சுன்னு கூட அச்சுட்டு பேச ஓகே அவர் வீடியோ கால் வருவாப்பில் வீடியோ கால் பார்ப்பாரு. ஹாய் டார்லிங் அப்படின்னு ஹாய் டார்லிங் அப்படின்னா அவர் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கிறது சபு மட்டும்தான். பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் அது ஆண் பெண்ணுக்கு கண்டிப்பா. அந்த ஒரு ஹேட் ரேட் ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குல்ல, நம்ம வேண்டாம்னு நினைச்சாலுமே அது தேவையில்லாத ஒரு ரூமர்ஸ் வருது இல்லையா? அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இப்போ டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு போடுறோம் மதியம். இது அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. அப்படியே விஜயகாந்த் சார் இருந்தாலும் நான் இப்போ நம்மளை விட்டு மறைஞ்சதுலேருந்து நான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். இவன் 10 நாளில் நிறுத்திடுவான் அப்படின்னாங்க. அந்த டிஜிட்டல்ன்றதுக்கே அவனுக்கு இன்னொரு யுகம் பிறந்து வரணும் அப்படின்றதுக்காக நான் போட்டுட்ருக்கேன். ஜனவரி 1ஆம் தேதி அப்பா தவறிட்டாங்க. எங்கள் அப்பா தவறின அன்னைக்கு சாப்பாடு போட்டேன். அது என்னுடைய வழி, என்னோட போட்டோம். ஆமாம், 50 பேர் அங்கே பசியில் வெயிட் பண்ணுவாங்க, சாப்பாடு எடுத்து போய் கொடுங்கன்னு சொன்னேன். அப்பாவோட இருக்க அந்த பாண்டிங் ஆக்சுவலா அப்பா தவறிட்டாரு. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 4 Idiots படக்குள்ளதா இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். பிரியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கிங் அப்படின்ட்டு வந்துட்டு புகழ் அப்படின்னு வரும்போது பார்க்கவே நல்லா இருந்தது. நீங்க தான் அந்த படத்துடைய கிங். சொல்லுங்க, எப்படி இருந்தது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸா? இல்லை, ஆக்சுவலாக கிங்னா டைரக்டர் தான். அவர் தான். ஆமாம், நாங்கள் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கோம். ஓகே, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் நான் இருக்கணும் அப்படின்றதே பெரிய ஒரு ஹாப்பி தான். அதில் சாரோட நரேட்டிங் ஆகட்டும், டைரெக்ஷன் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. சரி, ஓகே சொல்லி இப்போ வந்து மக்கள் மத்தியில் வரப்போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபேஸில் வந்துட்டு காமெடியும் வருது, ஒரு பயங்கர வில்லத்தனமும் இருக்குது இந்த ஃபேஸில் வந்துட்டு. அது ரெண்டுமே அழகாக நீங்கள் அடாப்ட் பண்ணி கொண்டு வந்துடுறீங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ப்ளஸ்ஸாக இருக்குது நீங்களே நினைக்கிறீங்க? இல்லை சார், ஒரு நடிகருக்கு என்னென்னா என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணணும். அதனால தான் நான் குக்குத் கோமாலில் கூட நான் எடுக்கிற கேரக்டர்லாம் கூட காமெடிஸ் நிறையா இது பண்ணாலும் அதுக்கு அடுத்த வாரத்தில் எப்படி இந்த காந்தாராக ஆகட்டும், ஒரு கூத்து பண்ணேன், எமராதா சார் போட்டு அந்த இது ஸோ இதெல்லாம் என்னென்னா ஆடியன்ஸு நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குது. அது காமெடிக்கு மட்டும் எல்லாமே வரும். இப்போ எமோஷனல், இப்போ சூரியன் எடுத்துக்கு, ஸோ எல்லாருக்குமே எமோஷனல் பயங்கரமாக வரும். அவன் செந்தில் சார்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள், பாளையத்தம்மன் இந்த படத்தை ராஜகாலமனில் வடிவேல் சார் பண்ணியிருப்பார். எல்லாருமே அந்த எமோஷனல் இருக்குல்ல, அந்த காமெடியன்ஸ் பண்ணிட்டா என்னென்னா ஆடியன்ஸ் அப்படி சிரிச்சே பார்த்தவங்க திடீர்னு அவங்க அழுதாங்கன்னா அழுதுருவாங்க. ஸோ 1947 பண்ணேன், அது ஒரு வகையானது. அயோத்தி பண்ணேன், அப்புறம் கோலி சோடாவில் வில்லனாக பண்ணோம். ஓம்காளி ஜெய்காலியில் என்னை கொண்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே ஒரு ஆக்டருக்கு எல்லாமே தேவை அப்படின்றதுல எல்லாமே வேணும் பண்ணது. உங்களோட ஸ்டேஜ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், எங்கேருந்து படிப்படியாக வந்தது. ஒரு இடத்துல வந்து அடைஞ்சதுக்கப்புறம் ஆக்டர் அப்படின்னு ஆனதுக்கப்புறமே இன்னுமே அந்த ரியாலிட்டி ஷோ போய் பண்ணுறது, இப்போ உங்களுக்கே அது யாராவது சொல்லுவாங்களே ஏன் அதை போய் பண்ணுறீங்க? நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஒரு மாதிரி வேண்டாம் அப்படின்னு. நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னென்னா நிறைய பேர் சொல்கிறாங்க வேணான்ட்டு. ஆனால் நான் இப்போ ஒரு முந்தானத்துக்கு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஒரு தாத்தா அவருக்கு 93 வயசு என்னமோ படிக்கட்டு ஏற முடியல. அவர் வந்து நான் ஒரு ஷோ போயிருந்தேன் இப்போ சூலூருக்கு. படிக்கட்டு ஏற முடியல. அவர் மேலே வந்து என்கிட்ட உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், குக்குத்து கோமால் நீ அரட்டச்சும் பல்லே தாத்தாக்கல்ல அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இவங்களுக்காக வேறு நான் என்ன பண்ண முடியும்? நான் சினிமா இது சரி, இந்த ஷோ என்னை யாரும் என்ன சொல்கிறேன், இவன் நான் சினிமாவுக்கு போகிறேன், இங்கே போயிட்டு மறுபடியும் சேனலில் எனக்கு அது தேவையில்லை. அந்த மக்கள் ரசிக்கிறாங்கள்ல, அவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னா வருஷம் அந்த குக்குத்து கோமாளி மட்டும் வெயிட் பண்ணி பண்ணிவிடுவேன்.
சரி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். அந்த தாத்தா பாட்டி குழந்தைங்க இப்போ எல்லாருமே ரசிக்கிறாங்கன்றப்ப அதை விட்டு என்னால் மீறி மறுபடியும் அது வர முடியல. சரி அது ஒன்றாச்சும் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அது பண்ணிட்டே தான் அது பண்ணணும் அப்படின்றது. சேனலே இல்லை வேணாம் நீ பண்ணதெல்லாம் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், நான் இங்கே எதாவது ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இவங்க ரசிக்கிறதுனால அது போயிட்டே இருக்கு. இப்போ ரஜினி சார் கூட நீங்கள் ஒரு பிக்சர் போட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். ஒரு மாதிரி என்ன எப்படி இருந்தது, என்ன சொன்னார் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட அவர்? தலைவரை பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஒரு வைபு. அவர் என்னை பார்த்துட்டு அப்படி அப்படி பிடிச்சார்ல அப்பா அப்படி இருந்தது. அப்புறம் பின்னாடி அந்த பாபாஜி எனக்கு கிஃப்ட் பண்ணார். என் ஆஃபீஸில் இருக்குது, என் ஆஃபீஸில் டெய்லியும் போய் அவர் தான் கும்பிட்டுட்டு இது பண்ணேன், கிஃப்ட் பண்ணார். நிறையா அவங்கள பற்றி சொன்னார், இவங்களாம் சித்தர்கள் இவங்க இதுன்ட்டு அதெல்லாம் சொன்னார். அப்புறம் நீங்கள் என்ன படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை கேட்டார். அப்புறம் லவ் மேரேஜா, அப்போ குழந்தைருக்கா இதெல்லாம் கேட்டார். ஆமாம் தலைவா அப்படின்ட்டு பயங்கர ஹாப்பி. நெக்ஸ்ட் இருப்பா நீங்கள் ஃபேமிலி கூட்டுவாங்க ஓகே அப்படின்னா ஓகே தலைவர் நீங்கள் தேங்க்யூ தலை. அப்படி அது வேறு மாதிரி ஒரு இது. அந்த மொமெண்ட்டே ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, லைஃப் டைம் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து 9 o'clock கரெக்டாக வர சொல்கிறாங்க. நான் காலையில் 6:30 மணிக்கு போனேன். வீட்டு அங்கே போயிட்டு காரை போட்டு படுத்துட்டேன். ஃபுல்லெல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்கேன், இருட்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நான் இதே போட்டிருந்தேன், விளாக் போட்டிருந்தேன். எனக்கு நம்ம திடீர்னு 9 மணி சொல்லிட்டு 8 நம்ம ஊர் டிராஃபிக் தெரியல, 8 மணிக்கு கிளம்பி மாட்டிப்போம். இல்லை திடீர்னு வண்டி பஞ்சர் ஆகும், ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மள ஐயோ எப்படி மிஸ் பண்ண முடியும்ட்டு நான் கனவு இல்லை அது தலைவரை பார்க்கணுன்றது. உங்கள் மகாராணி எப்படி இருக்காங்க? சூப்பராக இருக்காங்க. உங்கள் பாப்பாவுக்கு அந்த கிறிஸ்மஸ் சர்ப்ரைஸ் பண்ணதா இருக்கட்டும், பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி இருக்குது ஆக்சுவலாக பாப்பா வந்ததுக்கப்புறம் லைஃப்பில்? சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா பெண் குழந்தை பிறந்த எல்லாருக்குமே நம்ம அம்மாவை நம்ம இப்படி பார்க்கணுன்னு ஒரு தோணும்ல. ஸோ அம்மாவை இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வளர்க்குறது தான். பாப்பாட்ட என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? பாப்பா பேசுறது அதெல்லாம் காட்டுவீங்களா நீங்கள் பண்ணுற ஒர்க்லாம்? பாப்பா இங்கே பேர் அப்பா வந்திருக்கு அதெல்லாம் வீட்டில் பாப்பா டிவியில் பார்ப்பாங்க, வந்தாலே அப்பா வந்திருக்காங்கன்னுவாங்க, பேசுவாங்க. நிறைய தாத்தா பாட்டி கூட வளர்கிறதுனால அவங்களுக்கு ஃபோன் கிடையாது, கையில் ஃபோன் கொடுத்தது கிடையாது. 2 வயசு ஆகுது. எல்லாமே அவங்க வீட்டில் உட்காந்து ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அவங்கள வரைவாங்க, எல்லா விஷயமும் அவங்கள பண்ணி பார்ப்பாங்க. இப்போ லாஸ்ட்டு 4வது கின்னஸ் ரெக்கார்டு வாங்க உடம்புல இருக்க பாடி பார்ட்ஸ் அத்தனையும் சொன்னாங்க. 10 எல்லாமே சொன்னாங்க. அனிமல்ஸ் 10 அனிமல்ஸ் சொன்னாங்க. அதுக்கு தான் வாங்கினாங்க. ஸோ ஃபுல்லாக படிப்பு அந்த இதெல்லாம். இப்போ 3 வயசில் சிலம்பத்துக்காக இப்போ போய் பேசிட்டு வந்தோம். சிலம்பம் இது பண்ண போகிறாங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த தம்பிள்ஸ் இது பண்ணதே, நான் தம்பிள்ஸ் போட்டு வந்தப்போ டக்குன்னு அப்பா பான் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதை வச்சு இது பண்ணது. சரி ஓகே அவங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குது. ஒலிம்பிக் இந்தியாவுக்காக ஒரு கோல்டு அடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவோட ஆசை. உங்கள் பாப்பா ஸ்கூல் பேக் மாட்டிட்டு போவாங்க, டீச்சர் கேட்டதா சொல்லணுன்னே அப்போ ஒரு சவுண்ட் வரும், அப்போ கூட டீச்சர் தான் அப்படின்ட்டு. அதெல்லாம் எப்படி ஜாலியாக எடுத்துக்கிறாங்களா வீட்டில்? என்னை ஃபுல்லாக நம்புவாங்க எங்கள் வீட்டில். ஸோ நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே வருது. ஸோ என்ன அவங்க நம்புவாங்க. புகழ் எங்கே போனாலும் அவர் எனக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், எனக்கும் அவங்க மட்டும்தான் தெரியும். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே எந்த ஈகோவோ எந்த இதுவோ பிரச்சனையும் கிடையாது. பொய்லாம் சொல்லுவீங்களாண்ணா? சாப்பிட்டேன்னு கேட்டால் ஒய்ஃப்ட்ட இப்போ தான் சாப்பிட்டேன்னு சொல்லுவேன், சாப்பிட்ருக்க மாட்டேன். அந்த பொய் தான் சொல்லுவேனே தவிர வேறு எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன். டாஸ்க் ஒன்று என்னன்னா, ஹில் டீச் யூ ஒன் தமிழ் சாங், யூ ஹேவ் டு சிங் இட். ஓகேவா? நான் இப்போ சொல்லிட்டு சொல்லி கொடுங்க. எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே. அண்ணன் ஒரு லைனா அவங்களுக்கு கோல்டன் ஸ்பேரோ. நீங்க மூச்சு விட்டு பாட்டு பாடுங்க. That's nice though. I like that song. Golden Sparrow. Yeah. டான்ஸ் ஓட நீ ஹிந்தில சொல்லி தான் நான் பாடுறேன். better. ஓகே. तेरे बिना अब है नहीं सकते, तेरे बिना कभी जूद मेरा. ஒரே பாட்டு நான் சொல்ற பாட்டை எல்லா லாங்குவேஜ்லயும் நீங்க பாடி காட்டணும். ஸ்டவ் மேல கடாய் தமிழ். ஸ்டவ் மேல கடாயி சாக்கெட்டில் சிட்டாயி வடிவேலனா துபாயி கையா ஊராட பாயி. ஓகே இங்கிலீஷ். ஸ்டவ் அண்ட் அப் கடாய். இங்கிலீஷ் தான். ஸ்டவ் அப் மேல் கடாய். வெசல் சொல்லிக்கலாம். பாத்திரம். ஸ்டவ் அப் மேல் pan. ஓகே pan. வடிவேல் சார் மேன் கான். சாக்கடைனா சடாய்னா ட்ரைனேஜ். ட்ரைனேஜ் இஸ் கடாய். அதுக்கு மலையாளம். ஸ்டவ் மேல கடாய் சாக்கடோட சடாய் வடிவேல் சார்னா துபாய் காய் ஊராட பாய்.
That I can do. தெலுங்கு స్టవ్ మేళ్ళు కడాయిలు వడివేలు సారు కిడాయిలు సాకడిల్నా సిడాయిలు వంద పారా డబాయిలు லூப்பாடா தெலுங்கா ஆமா எல்லாரும் அப்படித்தானே வச்சிருக்காங்க. Kiss. அவுட் ஆஃப் தி சிலபஸா இருக்கு. కొంచెం 4 ఎడిట్స్ கன்னடானா அவ்வளவுதான் 2 லாங்குவேஜ் தான் கன்னடம். స్టవ్లడా కడాయిలడా స్టవ్ మేలే బుడాయిలుడా కై ఉట్టా డబాయిలుడా వడివేలుడా துபாய்டா దుబాయ్డా துபாய்டா. அடுத்து லாஸ்டா ஹிந்தி. స్టవ్ దే కడాయిలు స్టాక్ దో పెద్దడలు That's Bengali. இப்படிதான் நான் லாங்குவேஜ் ரெகுலரா இதுதான் பிரச்சனையே, நிறைய போறேன் தெரிஞ்சா. பிரச்சனை. அதுதான். லாங்குவேஜ் எனக்கு ஆல் லாங்குவேஜ் இல்ல சடன்லி எனக்கு இதாயிடுது. ஆனா ஃளைட் வாங்கிட்டீங்களா? ஃளைட் இல்லடா தங்க ஒர்க் போயிட்டு இருக்குடா. you know he is flight owner. ஃளைட் We have private jet. எக்ஸாம் கண்டென்ட் ஐடியா யாரு? எந்ததான் என்ன சும்மா வந்தேன் சரி பண்ணுவோம்ட்டு Free பண்ணேன். for friends. Free for friends. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி. I have friends in Hyderabad who is having jets. Now I'll having friends in Chennai also who will have jets. நான் வரேன் நான் இது தான் போய் கேட்கலாம். Yeah. சார்ஜ் இப்போ ஈவியில் வாங்குறேன். ஈவி நோ டீசல். ஆனா ஃபர்ஸ்ட் ஃளைட் வாங்கிட்டு நீங்க போற டெஸ்டினேஷன் என்ன? வீட்டுக்கு தான்மா வீட்டுக்கு போய் ஃளைட் வாங்கி வீட்டு மாடியில என்ன பண்ணுவீங்க? We'll go to Norway. நார்வே போறேன். நார்வே நல்லா இருக்கு. இதுக்கே காரியம் போய் போகிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு லண்டன் லண்டன். லண்டன் ஃபேமிலியாவா நீங்க தனியா சோலோ ட்ரிப்? ஃபேமிலி அப்போ அதில் உட்காரலாம் 60 பேர் உட்காரலாம் தாங்க. இந்த சீட் எல்லாமே இதே பண்ணியிருக்கேன். ஃபுல் சீட் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த சீட் இன் 240 சீட்டர்ஸ். 240 private jets. Sir. நோ ப்ரைவேட் ஜெட் ஃப்ளைட் இன் You were just kidding. நோ ஃப்ளைட் யூ நோ ஃப்ளைட் இன் Indigo kind இண்டிகா of. கைண்ட் ஆஃப் எமிரேட்ஸ் அது மாதிரி இருக்குல்ல. That only you get. த புகழ் எக்ஸ்பிரஸ். புகழ் எக்ஸ்பிரஸா? எக்ஸ்பிரஸ் பேர் வச்சிட்டீங்களா? புகழ் எக்ஸ்பிரஸ் இன் ஃப்ளை. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஒன்லி அந்த மாதிரி. ஓகே. டிரைவர் நம்ம தெரிஞ்ச ஒரு டிரைவர் பைலட். எங்க பார்க் பண்ணுவீங்க வாங்கிட்டு? இடம் பார்த்துட்டு இருக்கேன் தாங்க. இடம் பார்த்துட்டு You get in there. நம்பிட்டாங்களா? விட்டு க்ளோஸ் டு ஹார்ட் கேரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த படத்துல நான் பண்ண இந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா என்ன? 1947. எதனால அது? அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் காமெடி இது பண்ணியிருப்பேன். செகண்ட் ஹாஃபில் ஒரு நாக்கை வெட்டிடுவாங்க, ஒரு ஊமையாக சுதந்திரம் கிடச்சதை சொல்லணும். அதை எப்படி கன்வே பண்ணியிருப்போம், எத்தனையோ பேருக்கு வாயில் சொன்னால் கூட அதை நான் கன்வே பண்ணால் தான் அந்த இடத்துல சுதந்திரம் கிடையாது. அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு பொன்குமார் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏர் முருகதாஸ் சாருக்கு சொல்லணும். ஸோ ஏன்னா என்ன அந்த கேரக்டர், ஏன்னா இவன் காமெடி இவன் பண்ணி சிரிச்சிடக்கூடாதே அப்படியே எனக்கு ஒரு பயம் இருக்கல. அதெல்லாம் மீறி என்னை ஒரு வேலை வாங்கி அதை ஒரு எமோஷ்னலாக இது பண்ண வச்சதுக்கு மிகப்பெரிய நன்றி. அது எனக்கு இன்னும் பயங்கரமாக. ஸோ லண்டனில் போயிட்டு நான் அவார்டு வாங்கினேன். பிரிட்டிஷ்காரங்க எடுத்து தான் இந்த படத்தை பண்ணோம். லண்டனில் கூட்டு எனக்கு பெஸ்ட்டு ஆக்டிங் சொல்லி பிரிட்டிஷ்காரங்க கையில் அவார்டு வாங்கினேன் 1947. அந்த ஒரு ஹேட் ரேட் ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குல்ல, நம்ம வேண்டாம்னு நினைச்சாலுமே அது தேவையில்லாத ஒரு ரூமர்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இப்போ? அவ்வளோதான், அதெல்லாம் அப்படியே அங்கேயே விட்டுட்டு வந்துடுறது. அவங்களுக்குலாம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் நம்ம பண்ண வேண்டிய நல்லதை பண்ணிட்டே இருக்கோம். நம்ம பண்ணிகிட்டே தான் டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு போடுறோம் மதியம். இது அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. விஜயகாந்த் சார் இருந்தாலும் நம்மளை விட்டு மறைஞ்சதுலேருந்து நான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். விஜயகாந்த் ஐயாவோட அதில் நான் போயிட்டு சொல்லிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் நான் என் ஆஃபீஸுக்கு தேடி வரவங்களும் நான் டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு போடுறேன். இன்னை வரையும் இது நான் இல்லை, எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க இது போயிட்டே இருக்கணும். இவன் 10 நாளில் நிறுத்திடுவான் அப்படின்னாங்க. அந்த டிஜிட்டல்ன்றதுக்கே அவனுக்கு இன்னொரு யுகம் பிறந்து வரணும் அப்படின்றதுக்காகவே நான் போட்டுட்ருக்கேன். அந்த பிரச்சனை கிடையாது எனக்கு. அதே ரோட்டில் நான் சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்கேன். கோயிலில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கியிருக்கேன். இடம் கிடையாது. ஸோ இன்றைக்கி என் ஆஃபீஸ் கீழே சாப்பாடு போடுறேன்னா அது எனக்கு ஹாப்பி தான். அங்கே டெய்லியும் ஒரு 50 பேர் வாங்கலாம். இன்றைக்கி யார் என்னை விட்டு என்னை கமெண்ட் போட்டு என்னை தப்பாக பேசினாலும் அந்த 50 பேர் கண்ணில் போயிட்டு பாருங்கள். அந்த பசின்னு வர்றப்ப அவங்களோட சிரிப்போடு அந்த சாப்பாடும் வாட்டர் பாட்டிலும் வாங்குவாங்கள்ல கையில். நான் சரி சாப்பாடு சாப்பிட்டு இதாக இருக்கணும். முதல் நாள் நான் போய் விசாரிச்சப்போ இல்லை கொஞ்சம் தண்ணி தான் இருக்கணும். வாட்டர் பாட்டிலும் தண்ணி எல்லாமே கொடுக்குறேன். சாப்பாடு வாட்டர் பாட்டில் கேட்குறீங்க நீங்கள்? நான் கேட்பேன். நான் சாப்பிடுவேன். திடீர்னு போய் ஒரு நாள் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன். அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன். நானும் சாப்பிட்டேன். ஓகே டேஸ்ட் கரெக்டாக இருக்கா தானே அவங்கள கேட்பேன், சஜஷன் கேட்பேன். ஓகே தான், சூப்பர் சார், நல்லா இருக்குது சார். ஓகே அதில் சாப்பாடில் ஊறுகாய் வைக்கிறாங்களா, இன்றைக்கி என்ன தயிர் சார் ஊறுகாய் வச்சாங்களா, வேறு என்ன இருக்கா, தண்ணி பட்டில் வருதா, ஓகே எல்லாமே வாங்கி ஆஃபீஸில் போட்டேன். ஜனவரி 1ஆம் தேதி அப்பா தவறிட்டாங்க. எங்கள் அப்பா தவறின அன்றைக்கி சாப்பாடு போட்டேன். அது என்னுடைய வழி, என்னோட போட்டோம்.
ஆமாம் 50 பேர் அங்கே பசியில் வெயிட் பண்ணுவாங்க, சாப்பாடு எடுத்து போய் கொடுங்கன்னு சொன்னேன். அது எப்படி அது அப்பாவோட இருக்கு அந்த பாண்டிங்? ஆக்சுவலா அப்பா தவறிட்டாரு வேணா, ஓகே கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றீங்க இல்லையா? நமக்கு என்ன கவலை, நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலும் அது நடந்துகிட்டே இருக்கணுன்றது அதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றீங்களா? அது எதனால அது? நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், பசிக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட ஒரு சாப்பாடே ஒரு 50 தூள் பக்கடா, ஒரு வாட்டர் பாக்கெட், இவ்வளோ தான். இங்கே நான் சாலிகிராமத்தில் நான் வாட்டர் வாஷில் வேலை செஞ்சப்போ. ஸோ அந்த பசி என்னன்னு தெரியும். எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆனால் இன்றைக்கி நான் இதுக்காக அலைஞ்சேன்னா அப்போ வந்து நான் உங்கள் ஆஃபீஸில் தான் நான் சாப்பிட்டு போனேன்ட்டு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி ஓகே, அப்போ நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் சாப்பாடு போடுறதுக்கு நான் இது பண்ணதுக்கு ஒரு 10 நாள் டிஸ்கஷன் பண்ணது. எனக்கு மழை, வெயில், புயல், என்ன வாட்டவர் எது வந்தாலும் சரி அந்த இடத்துல சாப்பாடு மட்டும் இருக்கணும். ஏன்னா அது நமக்கு தான் தெரியும் மழை அடிக்குது, ஆனால் பசின்னு அங்கே வந்து கண்டிப்பாக உட்காந்துருப்பாங்க, எல்லோரும் வந்து உட்காருவாங்க அப்படியே கீழே வந்து தாத்தா பாட்டி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. சரி, அவங்க அந்த கரெக்டாக 12:30 மணி ஆனவொடனே எட்டி பார்ப்பாங்க சாப்பாடு. அந்த இது கூட அவங்க மட்டும் பசியில் இருக்கக்கூடாதுன்ட்டு அது மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது நம்ம கொடுக்குறோன்றதை தாண்டி அதை டெய்லி செக் பண்ணுறது இருக்கு இல்லையா? அது கரெக்டாக போதா, கரெக்டாக நடக்குதா அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உங்களோட இன்ஸ்டாகிராம் திறந்தாலே கொஞ்சம் பார்க்குறவங்களாம் பொறாமையாக இருக்கும், பா இவரோட ஃப்ரெண்டாக இருக்கணும்ப்பா, ஏன்னா இவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறாரு. ஈவன் ஷபானா அவங்கள சொல்கிறதா இருக்கட்டும், குரேஷி அவர் சொல்கிறதா இருக்கட்டும், அந்த தீனா அவர்கள் எல்லாருமே சொல்லும்போது புகழ் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அதுவுமே எப்படி அது வேணும் சொல்லலாம், எல்லாமே சொந்தம் வந்து எல்லாருமே வேணும். இன்னொன்று நம்ம கரெக்டாக இருந்துட்டால் நம்மளை சுற்றி ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஒரு தப்பான பாதையில் போனால் தான் அவங்க நம்மளை வேணான்னு சொல்லுவாங்க. நம்ம கரெக்டாக இருக்கோம், யார் வந்தாலும் ரைட் ஓகே தான். ஷபுலாம் எனக்கு கிடைச்சதெல்லாம் பெரிய எப்படி எனக்கு ஆக்சுவலாக ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கூல் டேஸில் அமைவாங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகும், இல்லை காலேஜில் வருவாங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனால் அந்த குக் வித் கோமாளின்ற ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அந்த ஒரு லேட்டாக வர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எப்படி அப்படின்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஷபானா அவங்களாம் ஆமாம் ஷபு வந்து எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே என்ன சொல்லிவிடுவாள். எனக்கு நீ இது போடுறா, இந்த ட்ரெஸ் போடுறா, உனக்கு நல்லாயிருக்கும், இதை பண்ணு, எல்லாத்துக்குமே அவள் வந்து இதாக இருப்பா. இந்த மறைச்சி ரெண்டு பேருக்குள்ளே இந்த மறைச்சி பேசுறது எதுவுமே இருக்காது. நானே ஒரு 1/2 hour பேசினா கூட பென்சி வந்து யார் அப்படின்னா சபு தாண்டி அப்படின்னா சரிங்க போனேன். நான் அங்கே ஆரியனும் அதே மாதிரி தான் நாங்கள் பேசினா கூட யார் புக்ஸு கூட பேசிகிட்டு இருக்கேன், அச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன், அச்சு தான் கூட அச்சுட்டு பேச ஓகேன்ட்டு அவள் வீடியோ கால் வருவாப்பில், வீடியோ கால் பார்ப்பாரு, ஹாய் டார்லிங் அப்படின்னு, ஹாய் டார்லிங் அப்படின்னா அவர் போய்ட்டு 2 பேருக்குள்ளே அப்படி ஒரு இப்போ தான் நாங்கள் ரீசெண்டாக அந்த 1 yearல அவ்வளோ ஒரு எனக்கு அப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் நான் அதிகமாக நான் யார்கிட்டையும் அப்படிலாம் நான் இருந்தது கிடையாது. எல்லாத்தையும் பேசுவேன் அப்படி போயிடுவேன். ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கிறது ஷபு மட்டும்தான். பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் அது ஆண் பெண்ணுக்கு கண்டிப்பாக. இந்த டைட்டில் பார்க்கும்போதே ஒரு கேட்சியாக இருக்குது, 4 idiots அப்படின்னு. ஸோ நீங்கள் வச்சது வந்துட்டு இதான் ஃபஸ்ட்டே இருந்ததா, இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு? இல்லை, ஆனால் வந்து நான் வந்து ஒரு 2-3 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். என் ஸ்கிரிப்டில் வந்து வேற ஒரு டைட்டில் இருந்தது. என்ன இருந்தது? புலிபாபாவும் 4 திருடர்கள்னு ஒரு டைட்டில். அலிபாபா, ஓகே. எனக்கு வந்து இந்த பாடம் வந்து ரீச் ஆகணும்னா நான் டைட்டில் இருந்து அதுக்குள்ளே ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்கணும். ஒரு காமெடியாக ஒரு ஃபன்னாக இருந்ததுன்னா அது ஒரு கேட்சியாக ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். அந்த இதில் எனக்கு வந்து அடுத்த செகண்ட் ஆப்ஷன் அந்த டைட்டில் தான் இருந்தது, 4 idiotsன்னு சொன்னேன்னா இது எல்லாருக்கும் ஓகேவாக இருந்தது. எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, இந்த டைட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு எலெக்ஷன் வச்சு நாங்கள் இது பண்ணோம். எவ்வளோ நாள் நடந்துச்சு எலெக்ஷன்? யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க? அது போச்சு, 4 பேர் தான் போட்டோம். அந்த 4 பேர் 4 பேர் தான் 4 idiots. இல்லை ஓட்டு போட்ட 4 பேர் புத்திசாலிங்க. தமிழ்ல என்ன சொல்லி கொடுத்தாரு இவரு? No, I didn't. எதுவும் சொல்லி தரல, கேட்கவே இல்லை. நீங்க ஸ்பாட்டுக்கு வந்து ஸ்பாட்ல வந்து நாங்கள் நடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். பேசவே மாட்டீங்க, இதை நான் நம்பணும். If it is a very hard one, I can't understand. Okay. Yeah, normal one, everyday use words, I can understand. Kapla padadinge. கவலைப்படாதீங்க, எல்லாரும் கவலைப்படாதீங்க, பரவாயில்ல இப்போ கவலைப்படாதீங்க வந்துடுச்சு. இப்போ போன இன்டர்வியூல கப்பலை போடாதீங்கன்னா சரி ஓகே, வேற ஏதோ நான் ஏதோ Don't worry, I'll take it. In the movie I have dialogues. Okay. So where 3-4 times kapla padadinge. I am there. Yeah, like that. கப்பலை போடாதீங்க, தட்டில் மாதிரி கொடுங்கன்னுவாங்க. Working with புகழ் சார், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ். Pugal ji is very, very supportive. Very fun person. அது ஆமா, Yeah. மறக்கவே No, முடியாது. so working with him is like fun. Yeah, it's not like work. It's like fun. Yeah, I think even in this interview also you are நாங்கள் feeling ஆல்ரெடி like that, ஃபன், no? டைரக்டர் ஒன்லி சீரியஸ். ஐயோ ஒய் ஃபன் என்ன எல்லாம் இவ்வளோ ஃபன்னா இருக்கீங்க? அதுக்கு No, the movie is like that, comedy, you know. So we have to be like that. உங்களுக்கு புரியுமா தமிழ்ல அவங்க சொல்ற காமெடிஸ் இதெல்லாம் உங்களுக்கு புரியுது? அப்போ For me, it's the first comedy genre movie. Before that, I have not done any comedy genre movie.
So for me, I have so much of நாங்க fun எல்லாமே வந்து overall. புரிஞ்சுக்கிட்டு சிரிப்போம், அவங்க புரிஞ்ச மாதிரி சிரிச்சதுக்கு அப்புறம் புரிஞ்சுப்பாங்க எக்ஸ்பிளைன் எதுக்கு பண்ணலாம் சிரிச்சன்ட்டு அந்த மாதிரி என்ன ஐடியாஸ் இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க இந்த படம் இப்படியான ஒரு படம் அப்படின்ற ஒரு இதா இருக்கட்டும் அண்ட் எத்தனை நாள்ல மியூசிக் கொடுக்கல அந்த ஒரு ப்ரெஷர்லாம் இருக்குல்ல டேரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் இருக்க அந்த ஒரு கான்வர்சேஷன் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எனக்கு சொல்லலை. ஃபஸ்ட்டு எனக்கு முன்னாடி வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணுறதா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் கோகுல் சார் ப்ரொடக்ஷன் இருக்கார் இல்லையா, எல்எம்எம் ப்ரொடியூசர், அவரை மீட் பண்ணி ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவர் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். டைரக்டர் கிட்ட டியூன் காமிச்சோன்னே அவர் ஆல்ரெடி என்ன பிளான் இருந்தாங்க எனக்கு தெரியல. ஸோ உடனே என்ன பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. அப்புறம் ஸ்டாரிங் யாருன்னு எக்ஸ்பெக்டோடு இருக்கும் இல்லையா, யாருன்னு நடிக்க போகிறாங்க அப்படின்னு பிரதரை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே இவங்களோட பண்ண போகிறோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம், ரொம்ப நான் பிக் ஃபேன். இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவர் இன்னொரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அது மேபி நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இவர் டெய்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபுட்டு கொடுத்துருக்காரு பிரேக்ஃபாஸ்ட். இப்போ எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் டு பிரதர். கண்டிப்பா ஆக்சுவலா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சாப்பாடு அப்படிங்கிறது. அது டெய்லி கொடுத்துட்டு இருக்காரு. அது ரொம்ப சப்போர்ட், எல்லாருக்கும் நிறைய சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஹீரோயின் பிரக்யா, அப்புறம் இந்த 4 Idiots டீம், இந்திரன், திடியன், அஸ்வின் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரவி மரியா சார் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு இவங்களோட சூப்பராக ஜெல் ஆகிட்டார். எல்லாரும் ஒரு டீம் இருப்பாங்க, அவரும் இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்டையர் மூவி சூப்பர். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும், சாங்ஸ் எல்லாம் ஹிட் பண்ண வைக்கணும். கண்டிப்பா. ஆனா நீங்க நல்லா பாடுறீங்க. நீங்க அது சாரி, அது சொல்ல மறந்துட்டேன். பாடுறது அதுதான் அப்படியா? சாரி, ஆக்சுவலி ஒரு சாங் இருக்கு, அந்த சாங்ல பிரதர் பாடியிருக்காரு. ஓ பாத்தீங்களா, நான் கரெக்டா கெஸ் பண்ணி கேட்டுட்டேன். பாடியிருக்காரு, ரொம்ப சூப்பரா பாடியிருக்காரு. அன்எக்ஸ்பெக்டடா ஒரு லைன் வரும் அதுல. வெயிட் பண்ணணும் அவர் லைன் வர்றதுக்காக. எங்க வருதுன்னு பார்த்துட்டு சடனா ஒரு லைன் வரும். சூப்பரா பிளாஸ்ட் பண்ணிருக்காரு. நீங்க என்ன லாங்குவேஜ் கொடுத்தாலும் இப்ப சடனா பாடுறாரு. நீங்க பாடின எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட சொல்லுங்க அண்ணா, எப்படி இருந்தது? நல்லா நீங்கள் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. ஐயோ நான் பாடுறது அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் உங்களோட இதாக இருக்கும், ப்ளீஸ் அப்போ பாடுங்க அப்படின்னாங்க. போயிட்டு அப்புறம் ட்ரை பண்ணோம். அப்புறம் அவங்களாம் பிடிச்சிருக்குனாங்க. சரி ஓகேன்ட்டு. ஸோ நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. 4 Idiots வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பா உங்களுக்காகவே அது மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ Thank you so much everyone.